சேரன் சந்தா கிட்ட எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கும்போது சோழன் அங்க வந்து அவங்களே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்த பாண்டியனும் எதுக்காக நான் சொன்னதையே கேட்காம நீ வானதி கிட்ட போய் பேச போனேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு ஆரம்பிக்க. ஆனா சோழனும் ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா தான் பேசுறாங்க. ஆனா வர வர பாண்டி கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறத பார்த்துட்டு சோழனுக்கும் கோவம் வந்துருச்சு. அதனால இதுக்கு மேல இப்படி பேசினா உன் பல்லெல்லாம் தட்டிடுவேன்னு சொல்ல உடனே பாண்டியும் முடிஞ்சா பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு லைட்டா கை வச்சிடறாங்க. உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு பதறி போன சேரனும் பல்லவனும் அவங்கள தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது முடியவே இல்லை. அவங்க கட்டு பிறண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக உள்ளேருந்து வந்த நிலா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம கோவத்தோட எல்லாரும் அம்சம் நிறுத்துறீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே என்னதான் பிரச்சனைன்னு கேட்க. அதுக்கு சோழனும் நம்ம வானதி கிட்ட போய் பேசணும்ல, அவள் மறுபடியும் இவங்கிட்ட போயிட்டு சண்டைக்கு போயிருக்கா. அதனால தான் ஏன்டா பேச போனேன்னு என்கிட்ட இப்படி சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. உடனே பாண்டியும் வானதி ரொம்ப கோவத்தோட அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு சொல்ல. நிலாவும் அதுக்கு ரொம்பவே சாரி, அவங்க நிஜமாவே உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. ஏதோ உங்களுக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணோம். ஆனால் இப்படி நடக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, ரொம்பவே சாரின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்து கொஞ்ச நேரத்துலையே நிலா அந்த விஷயத்த மறக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் பாண்டிக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. அதனால் அடுத்த நாளே நிலாவை பார்த்து தயவு செஞ்சு நேற்று நடந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். ஆனால் நிலாவும் ஐயோ நீங்கள் எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க, நேற்று நான் சாரி கேட்டது உண்மையாகவே உணர்ந்து தான் கேட்டேன். ஏன்னா உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட விஷயத்தில் நான் தலையிட்டிருக்கக்கூடாது தான், அவங்கக்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். இது உங்களோட பிரச்சனை, நீங்கள் தானே பேசியிருக்கணும். ஸோ எனக்கு உங்கள் மேலே கோவம்லாம் கிடையாது, நான் ரொம்ப அமைதியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அன்னைக்கு என்ன செய்யலான்ற லிஸ்ட்டை பல்லவன் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சோழனோ எனக்கு இந்த லிஸ்ட்டு வேணும்னு அவங்க வேறு பிரியாணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலாவும் வேணும்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்ன சோழனும் பணத்துக்காக பாண்டிக்கிட்டு தான் கேட்குறாங்க. நேற்று நடந்த சண்டை எல்லாத்தையுமே அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கு மாறாக ரெண்டு பேரும் இப்போது பணத்தை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சேரனும் விளையாட்டுக்கு கூட அவங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த கட்டை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் இங்கே இருக்கும்போது நடேசனும் அங்கே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, யாரும் வெளியே போக மாட்டீங்கல்ல, நான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், யாரும் எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஒருவேளை என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நடேசனும் அவங்க ஒரு புது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது தான் சர்ப்ரைஸாக எல்லாருக்கிட்டையுமே காட்ட போகிறாங்க. ஏன்னா நடேசன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டெம்போவை வாங்கியிருக்காங்க. அதுவும் அதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட காட்டி அவங்கள ஒரு ரம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்க ஐயனார் துணை வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் என்ன வண்டிக்குள்ளே யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்க ரோட்லேருந்து உள்ளே வர வரைக்கும் ஹாரனை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான சொல்லணும், இவன் எவனா இருப்பான், ஏ பல்லவா நீ முதல்ல அந்த கல்லெடு, வரவன் எவனாக இருந்தாலும் அவன் மண்டையையும் அந்த கண்ணாடியையும் நான் உடைக்கிறேன்னு அவங்க கல்லோட ரெடியாக இருந்தா அங்கே நிற்கிறதோ நடேசன். இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஷாக்காக. ஆனால் நடேசனும் அங்கே வந்துட்டு என்னடா என்ன என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ நினச்சா கூட என்னால் எந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் நான் வண்டி வாங்கியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடித்த கார்டில் ஒன்று எல்லாருக்குமே எடுத்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, இந்த அப்பனா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்ல. அதுக்கு நிலாவும் அங்கிள் நீங்கள் என்ன புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த நிலமையில இதோ வேலை கீழே அப்படி இப்படின்னு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க. ஆனால் நடேசனும் என்னம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காமெடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே இந்த ஐடியா சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நடேசனுக்கு உடம்பு சரியில்லாததுனால எல்லாருமே கொஞ்சம் அவங்க மேலே அக்கறையாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.